இன்னைக்கு தமிழ் திரையுலகத்தோட தளபதியும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயோட 50வது பிறந்த நாள். எல்லா வருடமும் ரசிகர்களோட தன்னோட பிறந்த நாளை கொண்டாடுற விஜய் இந்த ஆண்டு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்துல 50க்கும் மேற்பட்டோர் பலியான காரணத்தினால தன்னோட பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம், மாறாக உதவி தேவைப்படுற கள்ளக்குறிச்சி கருணாபுரம் மக்களுக்கு உதவுங்கன்னு தன்னோட தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அறிவுறுத்தி இருக்காரு. அதை மீறியும் ஆங்காங்கே ரசிகர்கள் கொண்டாட்டங்கள்ல ஈடுபடாம இல்ல. சென்னை புறநகர் மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் பிறந்தநாள் கொண்டாட்டத்துல ஒரு சிறுவன் மீது தீப்பற்றி கொண்ட வீடியோ தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆனா இதையும் தாண்டி கவனத்தை ஈர்த்திருக்கு அதிமுகவினர் வளைத்து விஜய்க்கு அனுப்பி வர வாழ்த்து செய்தி. கள்ளச்சாராயம் அருந்தி மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்க கருணாபுரம் மக்களை சமீபத்துல நேர்ல சென்று நலம் விசாரிச்ச விஜய் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் கூறியிருந்தார். அதோட ஒரு மாத காலத்துக்கு தேவையான மளிகை மற்றும் நிதி உதவிகளையும் செய்ய தன்னோட தொண்டர்களுக்கு அறிவுறுத்தி இருந்தார் விஜய். இதற்கு முன்னாடி அவர் வெளியிட்ட அறிக்கையில கடந்த ஆண்டு இதே நிகழ்வு காரணமா பல உயிர்களை இழந்த துயரத்துல இருந்து இன்னும் முழுமையா மீளாத நிலையில மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசு நிர்வாகத்தோட அலட்சியத்தையே காட்டுகிறதுன்னு திமுக மீது நேரடியா விமர்சனங்களை முன் வச்சிருந்தார். பிப்ரவரி மாதமே கட்சி தொடங்கினாலும் 2026 சட்டப்பேரவை தேர்தல்ல தான் போட்டின்னு இவ்வளவு நாட்கள் கட்சி தலைவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மட்டுமே கூறி வந்த விஜய் கள்ளக்குறிச்சி விவகாரத்துல திமுக அரசு விமர்சித்து வெளியிட்ட அறிக்கை மிக பெரும் பேசு பொருளாச்சு. இந்த நிலையில அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முதல் பொதுச் செயலாளர் வரை விஜய்க்கு வளைத்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. குறிப்பா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான அன்பு சகோதரர் திரு விஜய் அவர்களுக்கு எனது இதயம் கனிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பொது வாழ்வில் இணைந்துள்ள திரு விஜய் அவர்கள் பூரண நலத்துடன் பல்லாண்டு மக்கள் சேவை புரிய வாழ்த்துகிறேன்னு தெரிவிச்சிருக்காரு. அதே போல அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், ஆளும் அரசின் விழாக்களுக்கு செல்வது மட்டும் திரைத்துறையின் பணியல்ல, மக்கள் பிரச்சனைகளில் அரசியல்வாதிகளின் குரலை அரசியல் என்று விடுவார்கள். திரைத்துறையினரும் குரல் கொடுத்தால் அரசால் திசை திரும்ப இயலாது. கள்ளக்குறிச்சி விவகாரம் அரசியல் அல்ல, பாமர மக்கள் மீதான அதிகார தாக்குதல். எல்லாம் கொடுத்த மக்களுக்காக ஏன் குரல் கொடுக்க கூடாது என்பதே எல்லோரும் கேள்வியாகும். மக்கள் படும் துயரங்களை கண்டு மற்றவர்களை போன்று தூரம் செல்லாமல் குரல் கொடுத்து நேரிலும் சென்று ஆறுதல் தெரிவித்த தம்பி விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். திரைப்பணியோடு நின்று விடாமல் மக்கள் பணியிலும் ஈடுபட்டுள்ளது வரவேற்கத்தக்கதுன்னு அவரை பாராட்டி இருக்காரு. அதோட அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியும் திரையுலகின் பெரும்பான்மை ரசிகர்களோடு தனி சாம்ராஜ்யத்துடன் வலம் வரும் முன்னணி நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான அன்பு சகோதரர் திரு விஜய் அவர்களுக்கு எனது உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. விஜய் பிறந்த நாள அதிமுகவினர் இந்த அளவுக்கு தீவிரமா கையில எடுத்து மாறி வாழ்த்துக்களை பதிவிட்டு வரது அரசியல் வட்டாரத்துல பெரும் கவனத்தை ஈர்த்து வருது.